குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேதுவும் சுக்கிரனும் இணைவு, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அஷ்டமச்சனி. ஆனால் சனி வக்ரமாகி குருவினுடைய பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம், பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் செவ்வாய் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. செவ்வாய் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அம்சத்தை தான் இந்த மாசமானது பிறக்குது. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். லாபாதிபதி லாபத்தில் நல்ல பலமாகவே இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும், உங்களுடைய ராசினாலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். ஆனால் குரு கூட உச்சம் பெற்ற குரு கூட மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதுதான் மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ளே பயிற்சிக்கிறார். கன்னியில் சுக்கிரன் நீசம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி. 4-9க்கு அதிபதி பாக்கியாதிபதி லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். நல்ல விஷயம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. லாபாதிபதி விரயத்தில், 2 கூடியர் விரயத்தில் நல்ல ஒரு கிரக நிலை இல்லை. ஆனால் கூட இருக்கிறது குரு. அது ஒரு பெரிய ஃபேவர் உங்களுக்கு. 17/8/2026 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசி, அதன் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றார். நல்ல விஷயம். 22/8/2026 அன்னைக்கு 2-11க்கு அதிபதியான புதன் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதன் ராசிக்குள்ளே இருந்த திக்பலம்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் அது. புதனனுடைய நகர்வு 22ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஃபேவராக இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இது தொழிலில், வேலை, உடல் ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, திருமணம், குழந்தை பேர், படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்க போகுது, சீனியர் சிட்டிசனுக்கு கடன், நோய் எதிர்ப்பு வழக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் பார்த்துட போகிறோம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது. 10 குடையவர், அவர் தான் தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம், சுயதொழில் செய்யக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10 குடையவர் 2ல், 3 குடையவர் 2ல் நல்ல விஷயம்தான். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் 10 குடையவர் 2ல் இருக்கும்போது. ஆனால் சிம்மத்தை பொறுத்த அளவுக்கு 10 கூடிய 2ல் இருந்துன்னா சுக்கிரன் நீசமாயிடுவாங்க. இப்போது தொழில் சார்ந்து புதிய பெரிய மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. மீறி ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் குறைந்து போகும். நினைச்ச அளவுக்கு வராது. குறையிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. நினைச்ச அளவுக்கு கிடைக்காது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். பாருங்க, 4 கூடியவரும் 9க்கு அதிபதியும் செவ்வாய் போய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துலேருந்து இந்த 10 கூடிய சுக்கிரனை பார்க்குது. அப்போது 9ஆம் அதிபதி 10 கூடியவரை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. இது என்ன செய்யுதுன்னா, கெட்ட விஷயங்களை உங்ககிட்ட இருந்து விலக்கிறது. கெட்டது விலகி போகக்கூடிய காலம். அப்போது கெட்டது விலகிடுச்சுன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் புண்ணாகும், தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படி ஏற்படுது. ஆக்சுவலாக வெளிப்பார்வைக்கு பார்த்தா சுக்கிரன் நீச்சம், ஆனால் செவ்வாயோட பார்வையில் இருக்காருங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயம். செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதி, அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும். அப்போது தொழிலில் எந்த மாற்றங்களும் செய்யாமல் ஏசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் ப்ரொசீட் பண்ணால் போதுமானது. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம். கெட்டது உங்களை விட்டு போகும். ஜெயிக்கிறீங்களா இல்லையோ, ரெண்டாவது கெட்டது உங்களை விட்டு போகும், அது உறுதி. ரைட்? ஓகே. அப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 6ஆம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம், சர்வீஸு. அது போய் 8ஆம் இடத்துல போய் வக்ரமாய் உட்கார்ந்துருக்குது. இருந்துட்டு போதுங்க. நான் குருவினுடைய பார்வை கிடைக்குது. குரு மட்டும் பார்க்கல,
பலம் இழந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையும் அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதும், பொறுப்புகள் அதிகரிக்கிறதும், வேலையில் ஒர்க்லோடு வரும். கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா ஒர்க்லோடு வரத்தான் செய்யும் இல்லையா? உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அதை ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் செய்தால் தான் கிடைக்கும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும்போது அதை காம்படிஷனாக எடுத்து பண்ணுறீங்க, அதில் வின் பண்ணிடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அதாவது கிடைக்கிறதோ, இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ இல்லையா, இல்லை இன்சென்டிவ் கிடைக்கிறதோ கிடைக்கும். அப்போ ஒர்க்லோட பயந்துட்டு உட்கார வேண்டாம், சவாலை எடுத்து பண்ணுங்க. சனி பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது, சனியை குரு ஆக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த கிரக நிலை, இந்த கிரக இணைவு வேலையில் ஒரு மேஜிக்கை பண்ணும். வேலையிலையும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்த எதிரிகளும் கெட்டவர்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்கள் செஞ்ச செயலுக்கு உண்டான பலனை இந்த காலகட்டம் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஈவன் சுக்கிரன் நீசமாக இருந்தால் கூட அது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட்? சனிக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. 2 பொருளாதார கிரகங்கள் பார்வை செய்யுது. இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6 குடியரையும் பார்க்குறாரு. அதுதான் இங்கே யோகம் உங்களுக்கு. ஓகே, உடல் ஆரோக்கியம் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வேணால் இருந்துட்டு போட்டோம், ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை வேணால் இருந்துட்டு போட்டோம், ஃபைனலாக அது உங்களுக்கு சாதகமாகிவிடும். இப்போது ஆப்ரேஷன் பண்ணுறது பிடிக்கிறது, ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு பல்லு பிடுங்க போகிறீங்க, இல்லைன்னா அந்த ரூட் கேனல் பண்ண போகிறீங்க, எதுனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதம் தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக சீனியர் சிட்டிசனுக்கு அந்த கேட்ராக்ட் ஐ சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹெல்த்தை இன்னும் மேன்மை அடையிறதுக்கு, இருக்கிற பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதை கண்டிப்பாக செய்வீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஹெல்த் ரிலேட்டடாக இது நல்ல விஷயமா இருக்குது. இது எந்த வயசாக இருந்தாலும் ஹெல்த் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? இதுதான் பெரிய ஒரு செக்கு. ஏன்னா கேது ராசியில் 7ஆம் இடத்துல ராகு, இதனால் வரைக்கும் குரு பார்வை ராகுவுக்கு கிடைச்சிது. இப்போ குரு பார்வை இல்லை, 7க்குடையவரை தான் குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கல. 7ஆம் இடத்துல ராகு. உங்கள் பாவ கிரகத்தினுடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, செவ்வாயாவது பயிற்சியாகி செவ்வாய் பார்வையாவது 7க்கு கிடைக்குமான்னு பார்த்தா செவ்வாயோட பார்வையும் 7க்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர்களை உள்ள விடாமல், அவர்களுடைய கருத்துக்களை கேட்காம நீங்களாக உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே 3rd பர்சன் வர்றாங்க. அது கணவரோட அம்மாவாக இருக்கலாம், மனைவியோட அம்மாவாக இருக்கலாம், கணவரோட அப்பாவா, அண்ணனா, தம்பியா, குருவா, மனைவி சைட்லேருந்து யாரா ஒருத்தர் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ரைட்? அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலமெல்லாம் போகணும், பிடிக்கணும், அதுக்காக முயற்சி எடுக்கணும்னா தாராளமாக அந்த காலகட்டம் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ராகுவினுடைய தசாபுத்தி நடக்குது, அல்லது திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்திட்டு இருக்குது, அல்லது உங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மனம் விரும்பிய திருமணம் அமைந்தே தீரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்குள்ள ராகு வந்தாச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும் போது அதுக்குண்டான வில் பவரையும் தைரியத்தையும் கொடுத்துருவார். ஸோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன கண்டிஷன், ராகுக்கு எது தோஷம் இருக்கணும், அல்லது ராகுவினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகண சுவாதி சதயம் திருவாதிரையில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்திட்டு இருக்கணும், இல்லை ராகு திசையாக நடக்கணும். இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்குள்ளே திருமணம் ஆகிடும். திருமணம் ஓகே ஆகிடும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஆனால் வரக்கூடிய வரன்கிட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், மதம் மாறி இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்துக்குங்க.
ஏன்னா இது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த குறையோடு தான் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். குழந்தையை பற்றி பேசும்போது 5ஆம் அதிபதி உச்சமாக தான் உட்காந்துருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விரயஸ்தானத்தில் குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ பண்ணாமல் எப்போ பண்ண போகிறீங்க? தாராளமாக பண்ணலாம். அது முதல் 17 நாட்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நீங்களும் உங்களுடைய குழந்தைக்கும் இடையே உள்ள அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும். பிரிந்த குழந்தையும் பெற்றோரும் இணையக்கூடிய ஒரு அம்சமாகவும் காட்டுது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் வர்ற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டா, குழப்பம் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் மனதை வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இருக்க முடியாது, ஆனால் முயற்சி செய்யுங்க. யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவதுக்குள்ள உங்களை நீங்கள் இது பண்ணிக்கிங்க. செகண்டரியாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சிங்கன்னா தூக்கமும் வராது, நிம்மதியும் இருக்காது. நடந்து போச்சு, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்லையா? இன்னி வரக்கூடிய நாட்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிங்க. அதுதான் நல்லது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது நல்லது. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு பெரிய கவலை என்ன தெரியுமா? நம்மளுங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அதே நேரத்தில் யாருமே இல்லை, குழந்தை இருக்குது, பையன் பேரம் பேத்தியெல்லாம் எடுத்த நபர்கள் கூட யாருமே எனக்கு இல்லை, நான் அனாதை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு வலிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தி விடும் இந்த காலகட்டம். 17ஆம் தேதிக்கு மேலே தான் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வருவீங்க. பார்த்துக்கலாயா, நானே இதை செய்யலைன்னா வேற யாரும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் தேதிக்கு மேலே தான் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வருவீங்க. யாரும் இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்ட மனசு, யாரும் இல்லாட்டி என்ன, நம்மளுக்கு நம்ம தான் அப்படின்னு தைரியத்தோட துணிச்சலோட முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் 17ஆம் தேதிக்கு மேலே. ரைட். படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே தான் படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சௌகரியமான ஒரு அமைப்பை காட்டுது. அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் இந்த காலகட்டம் சிம்ம ராசி வாங்கினீங்கன்னா கடன் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதான் முதல் 17 நாட்கள் கடன் வாங்குன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் கிரகம். தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. பண்ணால் மாட்டிக்கிடுவீங்க, அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு சிம்மத்தை பொறுத்தளவுக்கு. நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது தினமுமே அந்த சிவ வழிபாடை செய்துட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலைமையும் எதையும் செய்யக்கூடிய துணிச்சலையும் கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.